மறப்பேனோ உம் நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. என் தேவனே நன்மை அங்கே உள்ளது, என் தேவனே கிருபை அங்கே உள்ளது. மறப்பேனோ உம் நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. ராஜாதிராஜனும் நீர்தானையா, என் அடைக்கலம் கோட்டையும் நீர்தானையா. ராஜாதிராஜனும் நீர்தானையா, என் அடைக்கலம் கோட்டையும் நீர்தானையா. என் சாலேமின் ராஜா என்னோடு இருப்பதால் என்னாலும் ஜெயமே. என் சாலேமின் ராஜா என்னோடு இருப்பதால் என்னாலும் ஜெயமே. மறப்பேனோ உம் நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. என் கண்ணீரை துடைத்தீரையா, உம் இரத்தத்தினால் என்னை மீட்டீரையா. என் கண்ணீரை துடைத்தீரையா, உம் இரத்தத்தினால் என்னை மீட்டீரையா. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தீர், என்னாலும் சந்தோஷமே. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தீர், என்னாலும் சந்தோஷமே. மறப்பேனோ உம் நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, உம் சேட்டையின் கீழ் என்னை காத்தீரையா. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா,
உம் சேட்டையின் கீழ் என்னை காத்தீரையா. புதிய எருசலேம் நகரம் சேர்ந்திட அவளாயிருக்கின்றேன். புதிய எருசலேம் நகரம் சேர்ந்திட அவளாயிருக்கின்றேன். மறப்பேனோ உம் நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. என் தேவனே நன்மை அங்கே உள்ளது, என் தேவனே கிருபை அங்கே உள்ளது. மறப்பேனோ நாமத்தை நான் மறக்க முடியாதையா. விடுவேனோ சபை கூடுதலை விடவும் முடியாதையா. நின்றவமாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்போம். I request Brother Evan Saki, all the way from Bombay, and to put them in the opening prayer. Takk at du allerede har velsignet dem, Herre. Og nå ber jeg om at du enda en gang, Herre, skal rekke ut dine armer, Herre. Og så skal du velsigne Bertha og Israel, Herre. Og du skal også velsigne denne stunden vi skal ha sammen, Herre Jesus. La oss få kjenne, Herre, at himmelen er åpen, Herre. Og jeg ber deg, Jesus, om at alle som er samlet her inne, Herre, skal få kjenne at det er du som er Gud, Herre. Så jeg priser deg, Herre. Takk at du har lovet å være med, Herre, alle dager inntil verdens ende. Halleluja. Takk at du skal være med i kveld, Jesus. Og så skal vi få kjenne, Herre, at du er nær. Halleluja. Velsign den enkelte, Jesus, liten som stor, Herre. Halleluja. Takk at du skal i Jesu Kristi navn, jeg ber. Amen. ಈ ಸೆದೆ ಎಲ್ಲ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳಾದ ಕೊಳ್ಳಾಕೋಡಿ ಸ್ತೋತ್ರ ಆಗುತ್ತದೆ. ಇದರತ್ತಲೇ ಒಂದು பிரசன்னம் அசைவடுவதாக அந்த பொருட்கள் பிள்ளைகள் பத்திரமாய் கொண்டு வருகிறாக. இங்கு நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளை தேவரையே நீர் பொருட்படுத்திக் கொள்கிறாக. அந்த யாவரையும் தம்பதிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். வந்து நம்ம மத்தியில் மாரநாதா ஊழியத்தினுடைய ஒரு டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மிகுந்த ஆசீர்வாதம். அவர்கள் வந்து மணமக்களை வாழ்க்கை தன்னுடைய வார்த்தைகளை ஆலோசனை கொடுக்கும்படியாக நம்மளோட அழைக்கிறேன். Dr. Alex Joseph to give a word of exhortation and decree to God. வீட்டாரின் குடும்பத்தாரோடு சேர்த்து உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசிகள், வேலையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்கள் அனைவரோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக விவாகம் ஆன கர்த்தரால் இணைக்கப்பட்ட உடன்படிக்கையிலே இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை, சரித்திரத்தை அவருடைய வாழ்க்கையில எடுத்து செல்ல போகிற தாழ்மையான மக்களுக்காக, தம்பதிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஓரளவுக்கு ஏரியில் தோட்டத்தில் உள்ள அந்த குளிர்ச்சி ஒரு சின்ன துளியை நமக்கு தந்திருக்கிறார். ஆக நிச்சயமாக ஒருவேளை இது விவாதத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த ரிசப்ஷனுக்கும் வித்தியாசமாக இருக்கும் என்று அனைவரும் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த தம்பதிகளை இணைத்து அவருடைய பிரசன்னத்தினாலே இன்றைக்கு முடிசூட்டிருக்கபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I just want to greet them and wish them all the good success and all God's promises upon their lives. And this is not just an accident, but this is a provident will of God. The two lives have been united in the purpose and the will of God to create a new atmosphere, a new Garden of Eden, a new beginning, a new house, a new family. இந்த நாளிலே அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் இங்கே அமர்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் சரி, குறிப்பாக இந்த தம்பதிக்கும் சரி, இன்றைக்கு அவர்கள் வசனத்தை கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். அன்றைக்கு விவாதத்தில் என்ன நடந்தது என்று, என்ன பேசினார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு எனக்கு தெரியாது. How much you have listened to that message.
ஆனால் இன்றைக்கு மாலையிலே ஒரு வசனத்தை நான் ஒரு மத்தியில் வைக்க வருகிறேன். யாத்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இப்படியா இருக்கும். யாராவது ஒருவர் வாசித்தால் நன்றாக இருக்கும். நான் ஆங்கில பைபிளை கொண்டாந்துக்கிறேன். தமிழில் யாராவது ஒருவர் வாசித்தால் நன்றாக இருக்கும். யாத்ராகமம் 2:1 இப்படியா சொல்லப்படுகிறது. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லேவியின் குடும்பத்தாரிலிருந்து ஒருவனும் லேவியின் குமாரத்திலிருந்து ஒருத்தியும் அன்றைக்கு விவாகம் பண்ணினான். யாத்ராம் 2ஆம் அதிகாரத்தில் பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர்கள் சொல்லப்பட்டது. அவன் யார்? அந்த ஒருவன் யார்? அவன் பேர் தான் அம்ரான். அந்த ஒருத்தி யார்? அவன் பேர் தான் யெகோபாத். இந்த அம்ரானும் யெகோபாத்தும் அவருடைய பேரின் அர்த்தத்தை கவனித்தால், அம்ரான் என்று சொன்னாலே ஆண்டவரை உயர்த்துகிறவன், one who exalts God. யெகோபாத் என்று சொன்னாலே தேவனை மகிமைப்படுத்துகிறவன். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலே 30 லட்சம் பேரிலே ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியப்படாத, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு குடும்பங்களிலே சமுதாயத்தில் இருக்கிற ஓரமாய் தள்ளப்பட்ட ஒரு சாதாரண குடும்பம். அந்த சாதாரண குடும்பத்திலிருந்து ஒருவனும் ஒருத்தியை கர்த்தர் அன்றைக்கு நினைத்தார். மல்கியாவில் சொல்லப்படுகிறது, ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முடியாது. யாரெல்லாம் யோசிப்பார்களா? எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலும் பார்வோனுடைய சந்ததியிலும் ஆளுகையிலும் இப்படி ஒருவனும் ஒருத்தியும் இணைந்து தேவனுடைய சந்ததியை உருவாக்க முடியுமா? முடியும். ஏனென்றால் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் இருவரும் இணைந்ததினாலே அவர்களுடைய குடும்பத்திலிருந்து 3 சரித்திரத்தை படைத்த சகாப்தங்கள் உருவாகினார்கள். சந்ததி உருவாகிச்சு. யார் அவர்கள்? நம்பர் 1 மிரியாம், நம்பர் 2 ஆரோன், நம்பர் 3 மோசஸ். ஆரோன் தான், மிரியாம் தான் இஸ்ரவேல் தேசத்திலேயே பிரதான தீர்க்கதரிசியாய், முதல் தீர்க்கதரிசியாய், ஆராதனை வீராங்கனையாய், இஸ்ரவேலின் அந்த ஜனக்கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு பெரிய தேவ மனுஷியாய் உருவாக்கப்பட்டார். 2வது ஆரோன் என்பவன் யார்? அவன் தான் முதலாக இஸ்ரவேலிலே ஒரு பிரதான ஆசாரியன் என்ற ஒரு தலைமைக்கு ஒரு தகுதியுள்ளவனாய் கர்த்தரை ஏற்படுத்தி ஜனங்களை வழி நடத்தினவன். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த 2 தம்பதிகளுடைய வாழ்க்கையிலிருந்து பிறந்த 3வது அவனை குறித்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவனின் அடிப்படையில் தான் இந்த 2 தம்பதிகள். எப்படி ஒரு மோசே இஸ்ரவேலின் இரட்சகனாய் மாறினான்? ஏன் அவன் மாறினான்? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வெறும் இவர்களை பார்க்கிறோம், இஸ்ரேலையும் வேர்த்தாவையும் தான் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம், தீர்மானம், நோக்கம், அவருடைய வரைபடம், இந்த உலகத்தை சகாப்தம் உருவாக்கப்படுகிற சரித்திர நாயகன் நாயகியை இன்றைக்கு நாம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அநேக வருட பிறகு இவருடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.